அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கிருந்து வர்றேன் பார்த்தியாமா? நேபாளில் யார் இருப்பாங்க தெரியுமா? நம்ம ஊர் சென்னையில இருப்பாங்கல்ல, நம்ம இவர் நடித்தார். யார்? அவர் படத்தில் நடிச்சிட்டார் சத்யராஜ் அண்ணன். அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு ஒரு படம். அதில் அவர் வந்து என்னவா தெரியுமா நடிப்பார்? கூர்க்காவை நடிப்பார். அந்த வண்டி தான் இது, கூர்க்கா. அந்த கூர்க்காலிருந்து நம்மளுடைய 2வது வீடியோ. எப்படி பார்த்தியா மூளை அப்படி கபடி புரியுமா? மூளை என்ன நினச்சிட்டு இருக்கிற? அந்த கூர்க்காலிருந்து இன்றைக்கி வந்து நம்ம 2வது நாள் வீடியோ நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கொடிசியாவில் ஏ ஹாலில் நடக்குதுங்க. 18, 19, 20 வெள்ளி சனி ஞாயிறு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை பார்த்துட்ருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 3 to 6 நம்ம டீம் ஆஃப் தனியாக மீட் பண்ணுறோம். எந்த இடத்துல மீட் பண்ணுறோம்? ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. நம்ம 3 to 6 வந்து நம்ம டீம் ஆஃப் மீட் பண்ணலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். தார் வந்து 5 door மிலிட்ரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. செம சூப்பராக இருக்குது கலர். பார்க்குறக்கே வந்து அளவில்லை கும்கான் இருக்குது பாரு. இந்த 5 door அண்ணா ஏர் ஃபில்டர் பார்த்தியாம்மா? தண்ணிக்குள்ளே ஏறவில்ல முடியாதும்மா என்னால். இப்படி ஏறி இருமா. அப்பா ஐயோம்மா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அப்பா அம்மா டயர்டாகி போச்சு. ஒரு காப்பி தண்ணி இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வாமா. அப்பா மேன்யூலு அண்ணா இதுவும் வருமா? வடச்சட்டி ஸ்டேரிங்கு, வட்டையாட்டம், 4 wheel டிரைவு, டிஃப்ரென்ஷியல் லாக் தனி, டச் ஸ்க்ரீன் நிப்பான் செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் டிஃப்ரென்ஷியல் லாக்கு. கூர்க்கா ஹேண்ட்ரஸ்லாம் வந்துடுது. டிரைவர் சைடு ஹேண்ட்ரஸ் பரவாயில்ல. இது இங்கே லாக் ஆயிடுச்சு. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்புறமேல் பார்த்துக்கலாம். அப்பா அம்மா எனக்கு அந்த மாதிரி இருக்குதும்மா. உள்ளியாக இருக்கிறவங்களாம் அசால்ட்டாக ஏறுவாங்க, அசால்ட்டாக இறங்குவாங்க. ஆமாம் அதான் இது ட்ராக்ஷன். சரி என்னது டிஃப்ரென்ஷியல் வந்து தனித்தனியாக நம்ம இது பண்ணிக்கலாமல்ல. ஒரு வீலை லாக் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த மாதிரி. அப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா அர்பேனியா. அண்ணா வணக்கம்ண்ணா. அர்பேனியா, நம்ம அர்பேனியாவோட நிறைய ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துருப்போம். 13 சீட்டரும் பண்ணியிருப்போம். வணக்கம்ண்ணா. டீ போர்டு, ஓன் போர்டு எல்லாம் பண்ணியிருப்போம். செமையாக இருக்கும் அர்பேனியா. இன்றைக்கி வந்து நல்ல சேல்ஸ். டெம்போ ட்ராவலருக்கு வட நல்ல சொகுசு, நல்ல சேல்ஸ் வந்து இன்றைக்கி அர்பேனியா ஆகிட்டு இருக்குது. அட்டகாசம். அர்பேனியா ரிவ்யூ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அடுத்தது வணக்கம். கூர்க்கா முடிஞ்ச உடனே அடுத்து வந்து இதுக்கு வந்துட்டோம். டெய்சர் பார்க்குறீங்க. டெய்சர் அழகுமா. இது ஒரு லுக்கு. அங்கே வரும் கிளான்ஸா கிறிஸ் டொயோட்டா. இன்ஸ்டாகிராமோட இதோட போட்டிருக்கிறாங்க கிறிஸ் டொயோட்டா. இது வந்து அர்பன் குரூசர் ஹைரைடர் கருப்பு கலர். இது வந்து கிளான்ஸா. ரைட். அப்படியே வந்து இசுசு பேசியிருந்தார். அப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார்ல, இசுசு எஸ் கேப். உண்மையாலுமே செம சூப்பர்ம்மா. வாங்க சூப்பர் கார் பிரியுமா? அத்தங்க ஒரு ஜீப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு, பொம்மையெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. பேர் என்னதாங்க? சிஸ்ட்ரி. சூப்பர். எத்தனை படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலுங்க? ஆமாம் அந்த ஸ்கூல்லையே படிக்கிறீங்க. சூப்பராக படிக்கணும். கார் எல்லா காருமே பிடிக்குமா? சரி திருப்பூர் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றீங்களா? நிறைய கார் அங்கே நிற்கும். பார்க்கலாம், விதவிதமாக கார் பார்க்கலாம். ஒரு நாள் திருப்பூர் வாங்க. சரியா? சூப்பர். தேங்க்யூ. அவர் வைனா ரைட். அது சாயல் பார் அப்படியே தெரியுது. கோபிகார்த்தி அருமை. வீடியோஸில் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வண்டிமா முதல்ல வந்து கேட்டிங்கன்னா ஊட்டி, கோத்தகிரி, குன்னூருக்குலாம் இந்த வண்டி பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மெயினாக தொட்டி வேணும். முதல்ல வந்து நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில், நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி, டாட்டா மொபைல்னு ஒரு வண்டி வந்தது. பயங்கரமான ஃபேமஸ்மா அந்த வண்டி. டாட்டா மொபைல். இங்கே உட்காந்துக்கலாம், பின்னாடி தொட்டி, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி டீ போர்டு வேறு கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி செம்ம சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ஓட்டி பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணலாங்க. இசுசு அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார் மேட்டர் முடிச்சிடலாமா? கார் இதோட முடிஞ்சுது. சரியா? அடுத்து வந்து மாருதியில் வந்து பலினோ. ஹாய், தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கேன். அருமை. இந்த வண்டியில் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியேங்க. அடுத்து பார்த்தியா பலினோ முடிஞ்ச உடனே கிராண்ட் விட்டாரா முடிஞ்சோன்னா அங்கே வர அம்னி
அம்மனி அங்கே வர என்ன வண்டி நிற்கிதுன்னு சிம்னி பார்த்தீங்களா? அடா ஆனால் உண்மையாலுமே இந்த வண்டிக்கு ஒரு டீ சாப்பிடுங்க வந்துடுறேங்க. சாப்பிடுங்க வந்துடுறேன் ஒரு 5 விழுந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்னம்மா இந்த வண்டி மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் மட்டும் பெஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி இன்வைஸே கொஞ்சம் கம்மி விட்டுருந்தாங்கன்னா விலை எனக்கு அட்டகாசமான சேல்ஸ் ஆகிருக்கு இந்த வண்டி. உண்மையாலுமே நல்லா க்யூட்டாக ஒரு அழகான வண்டி. அதான் ஆட்டோமேட்டிக் ஆகட்டும் மேனுவல் ஆகட்டும் வாங்கி அலாய்வெல்லாம் போட்டு நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி நேற்று அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நம்ம கோவாவில் எடுத்தேன்ல நான் அந்த வீடியோவில் நான் ஒரு ஜிம்னி காமிச்சிருப்பேன். அருமையான ஜிம்னி. ஏமணி சொல்லமணி சொல்ல மாட்டேங்கிற ஜிம்னி பற்றி. ஆமாம் இதோட வந்து கார் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் நான் காமிச்சிருந்தேங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அப்படி மறுபடியும் மற்றெல்லாம் என்ன இருக்குது எது இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேனுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மோகன் அப்படிங்கிற போர்டா. நான் ஆக்சுவலாக வந்துமா அங்கே தனியாக வச்சுருந்தாங்களா, சரி அங்கே தனியாக போய் இது பண்ணாட்டி சொல்லி நம்மளுக்கு கேண்டீன் பக்கத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோ. நம்ம டீமுக்கு தான் வாங்கி கொடுக்குறக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்குறக்கு வர்றவங்களுக்கு. ஏன்னா வர்றது மிக முக்கியமாக நம்மளை பார்க்குறதுக்கு நிறைய டிஎம்எஃப் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து மறந்து நின்ட்டா தெரியாது. அதனால தான் கரெக்டாக ஃபுட் கோர்ட் கிட்டே வந்தால் நம்ம டீ காஃபி போன தடவை எப்படி தான் பண்ணோம், அதுக்கு முந்தின தடவை நம்ம அப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கோர்ட் கிட்டே அவர்கிட்ட நம்ம சொல்லி நம்ம அங்கேயே நின்றுக்கலாம். இது டிரைவ் எக்ஸ் அப்படின்னா வந்து நம்ம இவர் நரேன் கார்த்திகேயன் நான் கூட அவர் கூட வீடியோ பண்ணியிருந்தேன்ல ஓட்டி கார் ரேசர் நரேன் கார்த்திகேயன் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். யூஸ்டு 2 வீலர்ஸ் அது வந்து ஆரம்பிச்சிருக்கார். ப்ரீ ஓன் வெஹிக்கிள்ஸ் 2 வீலர் டிரைவ் எக்ஸ் நல்ல பேர் வச்சுருக்காங்க. பிகம் டிரைவ் எக்ஸ் பார்ட்னர் அப்படின்னா இவர் எல்லாது இருக்குது. இந்த உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்துங்க. அப்படி இந்த நம்பர் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிடும் நீ காமிச்சியா ரைட். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அவங்க வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூங்க. அடுத்து அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா டிவிஎஸில் வீஸ்ட்ரோம் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது அக்சஸ் வச்சுருக்கிறாங்க. சூப்பர் அருமை. ஆனால் அந்த வண்டி பார்த்தாலே ஒரு வித செம கெத்தாக இருக்குது இல்லை ஏமா? அதுக்காக என்னையெல்லாம் ஏறி கோர சொல்லிடுறத காரனை ஏறிக்கு வந்துடுவேன். பைக்கெல்லாம் ஏறிக்கு வந்து அங்கங்கே கெண்டை பிடிச்சிக்கு. ஆமாம் கோத்தியா செமையாக இருக்குது. லைட் பவர் வருவார் எப்படிங்கிறான வண்டியோட அழகிய லுக்கு நல்லா இருக்குது. இது என்ன விலையம்மா? அதான் இல்லை 1.26னா உடனே 2 வண்டி வாங்கிடலான்னு பார்த்தேன். 1.26னா நான் இந்த வண்டி தானே ரேட்டு கேட்டேன். 2 அந்த வண்டி தான் வேணும். ஓ அந்த பாப்பா ரைட் நம்ம வயசை வச்சு சொல்லிடுச்சு. ரைட் நம்ம ஓட்டுற வண்டி பொறுத்து. அம்மா நான் யூத்துமா இந்த வண்டி ஓட்டுவேன். அவரை கேளு அங்கே வரு அவரை கேளு எனக்கு யூத் தான் நான். ரைட் இந்த வண்டி ஓட்டலாமல்ல எப்படி 2.25 லட்சம். சூப்பர் அருமையான வண்டி. என்ன ஷோரூம் உங்களுது? அதர்வா சுசுகி பீளமேடு சுந்தராபுரம் 2 பக்கம் இருக்குது. அருமை ரைட். யாராவது கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஓ தாராபுரத்துலையும் இருக்குதா? அருமை சூப்பர் ரைட். தாராபுரத்தில் இருந்தாலும் போய் பாருங்கள். நம்ம டிஎம்எஃப் வராச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அடுத்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேடிஎம் டியூக். அம்மா இந்த வண்டி தான் நான் லான்ச்சுக்கு போயிருந்தேன். டூக்கு இங்கே வருமா 401 வித்தியாசமாக இருக்குது இந்த வண்டி எல்லாம். இங்கே வருமா வட்டல் மாதிரி ஹெட்லைட்டு நல்லா இருக்குதாம்மா? நம்ம உட்காந்தாலே கெத்தாக இருக்கும் பாரு. அப்பா சிரிக்காத சரியா? எதுக்கு சிரிக்கிற? எப்படி ஏறி கொந்துட்டேன் பாரு மேலே. சாவி எப்படி நல்லா இருக்குல்ல? இது வந்து விட்டிப்பிளின். ஆமாம் விட்டிப்பிளின்னு சொல்லி இவங்க ஷோரூம் பேர் வந்து கேடிஎம் பைக்ஸ் எல்லாம் இருக்குது. போர்டு ஒன்று அட்வென்ச்சரு அந்த மாதிரி நிறைய வண்டிகள் வச்சுருக்கிறாங்க. அப்புறமா இந்த காலையில் வந்து நீங்கள் பார்த்தியா ஜேன்னு ஒரு திருவிழா கூட்டமாக இருக்குது. பார்த்தியா என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா ADMSE பைக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க ஒரு 18 மாடல் வச்சுருக்கிறாங்க. சரியா 18 மாடலில் வந்து இவர் லைசன்ஸ் இல்லாத மாடல் வண்டி 8 வண்டி இருக்குது. அதுக்காக வந்து லைசன்ஸு ஹெல்மெட்லாம் போட வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம டீம் இது யாரப்பா இது முட்டுது முட்டுது ட்ரோன் விட்டுட்ருக்குறாங்கம்மா. என்ன மேட்டரை சொல்லிகிட்டு இருந்தேன்.
லைசன்ஸு ஹெல்மெட்டு வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓடுங்க. அது வண்டி 30 போனாலும் சரி 40 போனாலும் சரி. அம்மா வாத்தியம்மா வண்டி எப்படி இருக்குதுன்னு மீட்ரு மட்டும் தனியாக இருக்குதும்மா. டிஸ்க் பிரேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரியே இருக்குது. அம்மா அம்மா உனக்கு நான் இந்த கலர் தான் வாங்கி தர போகிறேன். அந்த மீனா வந்து ஒரு படத்தில் பாட்டு இருக்கு, என்ன பாட்டு? மஞ்சள் கலரு சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா அப்படின்னு. அந்த இது வந்து இங்கே தான் வந்து ஒரே கூட்டம். பா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரு கூட்டம் ஃபுல்லாக அந்த வண்டி தான் கூட்டம். ஏடிஎம்எஸ் இந்த டிஸ்பிளேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இது பார்த்தா விஸ்பா மாதிரி இருக்குது. அழகழகாக இருக்குது வண்டி பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டாக. அம்மா இங்கே ஒரு மஞ்சள் இருக்குதும்மா, ஈவா. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதும்மா வண்டி. அம்மா அது என்னம்மா அது ஆட்டோ மாதிரி இருக்குது. 3 வீலர் வேறு வச்சுருக்குறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறையா? ஏமா நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேம்மா பார்த்துட்டு. நீ நல்லா இருக்குதா? எது பின்னாடி லக்கேஜ் ஏற்றிக்கலாம். எவ்வளோ கிலோ ஏற்றினா? 500 கிலோ தானே சொன்னாங்க. பார்த்தியா எப்படி அண்ணனே கேட்குறாரு வேறு, நான் 500 கிலோவா அப்படின்னு. பார்த்தியா நம்மளுக்கு எப்படிலாம் சப்போர்ட் வர்றாங்க வேறு. என்னை பார்த்து 500 தாராக்ஸ் அருமையான வண்டிங்கண்ணா, நல்ல வண்டி, சூப்பரான வண்டி. ட்ராக்ல ஓட்டும் போது நல்லா இருக்காம்மா வண்டி. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். வாடகை ஓட்டுறவங்களும் நிறைய யூஸ் ஆகும். இந்த இவங்க எல்லாமே கப் மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. கப் மோட்ரு அது தண்ணிக்குள்ளே ஓடுன்னு காமிக்கிறதுக்காக அவங்க கப் மோட்டரே ஓட விட்டுருக்குறாங்க. அப்புறம் இதிலெல்லாம் பைக்கெல்லாம் இருக்குதும்மா. இதில் பைக்கு ஒரு ரேஸ் பைக் மாதிரி இருக்குது, ஈவி பைக்கு. அங்கே வரும் பிஎம்டபிள்யூ பைக் மாதிரி. இது ஒரு பைக்கு. இது வரும் நம்ம ஸ்ப்ளெண்டரு பைக் மாதிரி இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஸ்ப்ளெண்டரு அதே மாதிரி. ஆமாம் பேட்ரி கீழே இருக்கிறது பேட்ரி, அடியில் இருக்கிறது. ஆமாம் அப்புறம் அங்கே தானே பேட்ரி வைக்க முடியும். நீர்னு வேலை ஏம்மா. ஆமாம் அப்படியே அந்த பக்கம் போல. அடுத்தது நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம், நம்ம கடைக்கு. என்னென்னு கேட்குறீங்களா? மனுஷனும் மிஷினும், மேன் அண்ட் மிஷின். அங்கே தான் வந்திருக்கிறோம். டேர்ன் ஓவர் நார்மல் கார் இன்ட்டு சூப்பர் கார். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம போட்டிருப்போம். அது அந்த காற்று பூஸ்ட்ரு, விண்டு பூஸ்ட்ரு, அதை தொட்டோம்னா சொரவானமாட்ட போகுது அது. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இங்கே வச்சுருக்குறாங்க. கோயம்புத்தூர் இருக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருப்போம், ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம், பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கோட்டிங் போட்டதும்மா. கோட்டிங் போட்டது தண்ணியை முட்டுறதில்ல, தெரியுதா? அப்படியே தாமரை இலையில் வர மாதிரி வருது, இங்கே வருது. இது வந்து கோட்டிங் போடாத இடம். ஆமாம் வேணும் கையில் தேய்ச்சி பாருங்கள். ஏன்னா ஒருவேளை இது வந்து மேஜிக் பண்ணி வச்சாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது. ரைட், உண்மை தான். ரைட், இது கோட்டிங், இது நான் கோட்டிங். பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாமோ ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இந்த பக்கம் மட்டும் தான் தண்ணி நிற்கிது. பல வித்தை காமிக்கிறாங்கல்ல. அடுத்தது வந்தோம்னா நம்ம அப்படியே கார்ஸ் ஒன்லி நம்ம செல்வான் கிடைக்கும். நம்ம தான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம். செல்வான் ஒன்றும் இல்லையாம்மா, ஊரில் இருக்கிறாப்லையாம்மா, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டிலேயே வந்துங்க ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு சென்னையில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க, அவங்களோட ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனவங்க இத்தனை பேர் வந்து எங்கேருந்தெல்லாம் இருந்து வந்திருக்காங்க பாருங்க. இந்தோனேசியா, நிறைய ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, நாட்டிலேருந்தே வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, துபாய், யூகே, சிங்கப்பூர், மலேசியா, மால்தீவ்ஸு, மாருதி டீஸ், யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்த மாதிரி இத்தனை கண்ட்ரிலேருந்து வந்து வீட்டை படிக்கிறதுக்காக வர்றாங்க. என்ன அப்படின்னா இந்த ஈசிஎம் பற்றி என்ன ஏது, இதை ஈசிஎம்ங்க, இதை காருக்குள்ள இருக்கிற ஈசிஎம், இதுக்குள்ளே இருக்கிற இதை இருக்குங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கிரைன் வச்சுருக்குறோம். கிரைன் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கெப்பாசிட்டர்மா. இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணு அப்படின்னா வைப்பர் வேலை செய்ய வைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வண்டி இக்னிஷன். நான் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டியா?
தமாசுக்கு சொன்னேன். எனக்கு இதை பற்றிலாம் தெரியுமாம்மா, இதை படித்தா தான் தெரியும். உனக்காவது கொஞ்சமாக தெரியும் சேலரிக்கு பண்ணுறது. ம் ஆமாம், போட்டு இருக்குது எல்லாம். ரைட், ஓகே, நல்லா இருக்குதுமோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவங்களே டூல்ஸ் கிட்ட எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ட்ரைனிங் எடுத்துட்டோம். இப்போ இங்கே 18, 19, 20 3 நாள் வந்து கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்து நமக்கு ஆட்டோ எக்ஸ்போ போயிட்டுருக்கு. அங்கே தான் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர் கொடுத்துட்ருக்குறாங்க டூல்ஸுக்கு. மறக்காமல் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஒரே நிமிஷம் இங்கே இருக்குது பாருங்க, 9962099200 இந்த நம்பர், கார்ஸ் ஒன்லி. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாப்கோ அப்படின்னு சொல்லி இந்த கார் டீட்டெயிலிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த டயர் பாலிஷுங்க, டேஷ்போர்டு பாலிஷ் போடுற ஐட்டம், அப்புறம் இந்த ஃபோம் கேமு, இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. அப்புறம் கண்ணாடி கிளீனிங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது வச்சுருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் இது மைக்ரோ ஃபைபர் கிளாத்து, அப்புறம் வண்டி அந்த மேலே தட்டி விட்றதுக்கு, இந்த மாதிரி. அதுவாக கிட்டு வேறு தனியாக கொடுத்துட்றாங்க. துண்டு தண்டை, சின்ன துண்டு, பெரிய துண்டு எல்லாமே கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரில் தான் இருக்குது ப்ராடக்ட்ஸு நாப்கோ. சரி, நம்ம ஒரு நாள் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? இன்ன வரைக்கும் நேரமாகி போச்சுங்க. இவங்க தான் பாட்டு பாடுறாங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாட்டு பாடுறதுக்கு. இப்போ வந்து வீடியோ முடிய போகுது. இங்கே வந்து ஜேகே ஆட்டோ இம்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி, வெல்கம் டு யூஆர் த ஒன் ஸ்டாப் சொல்லி ஆட்டோமொபைல் நீட்ஸ். இது எல்லாமே பண்ணுவாங்களாட்டு இருக்குது. ஏதோ பிராண்டு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களாட்டு இருக்குது. ஓ, ஸ்பேர் பார்ட்ஸ். ஓ, சூப்பர் சூப்பர். ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ். கார்டு. தேங்க்யூ. இங்கிலீஷ் இல்லை, தமிழ் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க தமிழ். இந்த கடை சென்னை ஜேகே ஆட்டோ இம்பெக்ஸ் கடை எங்கே இருக்குது? பாம்பேல இருக்குது. அப்போ ஆன்லைன் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். ஓ, சூப்பர். அந்த பிரெட் ஆம்லெட் கிடைக்கும். பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ருக்குறாங்க, நம்ம அதையும் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இது கான்டாக்ட் நம்பர் எங்கே இருக்குங்க உங்கள் நம்பரு? இது ஓகே. அடுத்தது விஎஸ்எல் எலக்ட்ரானிக் டேல் சொல்யூஷன். இது பேட்டரி வண்டி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. சிறப்பு. அப்படிங்களா? ஐயோ, பல்ப் உண்மையாலுமே எங்கள் பல்ப் பீஸ் போயிடுச்சு. அது வெடி வரைக்கும் தூங்கவே இல்லைங்களா. அது வேறு நடந்துங்க 2-2.5 மணி நேரமாக நின்றுங்க. கால் வலி நத்தம் கட்டி போச்சுங்க. அதனால் வந்து இங்கே வந்து வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறேங்க. 18, 19, 20 அக்டோபர் 3 நாள் நடக்குதுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த வீடியோ நீங்கள் சனிக்கிழமை பார்த்துட்டு இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம டீம்எஃப் வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக நான் இங்கே வரணுங்க. நம்ம சந்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நிறைய டீம்எஃப் கேட்டிருக்காங்க மீட் பண்ணுறதுக்காக. அதனால் இங்கே வரணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். நம்ம இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டீம்எஃப்.